வரலாறு காணாத வகையில் 71,000 ரூபாயை கடந்தது ஆபரண தங்கத்தின் விலை. கிராமுக்கு 105 ரூபாய் உயர்ந்து 8,920 ரூபாய்க்கு விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக மோதலால் தங்கம் விலை இந்த ஆண்டு இறுதிக்குள் சவரனுக்கு 1 லட்சம் ரூபாயை எட்டும். நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கருத்து. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு விண்வெளி கொள்கைக்கு ஒப்புதல். அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் 10,000 கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்க இலக்கு. உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கே உத்தரவிடும் சூழலை அனுமதிக்க முடியாது என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் காட்டம். உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் 142வது சட்டப்பிரிவு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஆயுதமாக மாறிவிட்டதாகவும் விமர்சனம். சட்டங்களை ஏற்றி நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட சூப்பர் நாடாளுமன்றமாக உச்சநீதிமன்றம் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கடும் தாக்கு. மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து விமர்சனம். மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க குடியரசுத் தலைவருக்கு 3 மாதம் காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீர்த்து போகச் செய்யும் வகையில் மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர திட்டம் என தகவல். வக்ஃப் திருத்த சட்டப்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமும் மேற்கொள்ளக்கூடாது என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அதிரடி. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்த மனுக்களுக்கு 7 நாட்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. 5 மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ஏனைய மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டதாக கருதப்படும் என்றும் அறிவிப்பு. வக்ஃப் திருத்தச் சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரவேற்பு. இஸ்லாமியர்களின் வயிற்றில் உச்சநீதிமன்றம் பாலை வார்த்துள்ளதாக அறிக்கை. தாவேக கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்திற்கு தடை கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்த வழக்கு. தாவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. மூன்று நாள் பயணமாக ஆளுநர் RN ரவி திடீர் டெல்லி பயணம். 10 மசோதாக்கள் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் டெல்லி செல்வதால் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க வாய்ப்புள்ளதாக தகவல். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த சோதனையின் போது அதிகாரிகள் துன்புறுத்தப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம். இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவில் புதிய நியமனங்களை எதிர்த்த வழக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி விசாரிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடி மீது புகார் இல்லாமல் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரிக்கை. கோவில்களில் முக்கிய திருவிழா நாட்களில் கட்டண தரிசனம் முற்றிலும் ரத்து. சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. சென்னை எஸ்பிளனேட் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக குற்றச்சாட்டு. குற்ற வழக்கு ஒன்றில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னதானம், நீர்மோர், பிரசாதம் வழங்க உணவு பாதுகாப்புத்துறை அனுமதி கட்டாயம். இணையதள முகவரி வாயிலாக 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். நெல்லையில் ஓய்வு பெற்ற SI ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது.
ஏற்கனவே 5 பேர் கைதாகியுள்ள நிலையில் நூருநிஷா என்பவரை கைது செய்து தீவிர விசாரணை. பொள்ளாச்சி அருகே தனியார் பள்ளியில் பூப்பெய்திய மாணவி தனியாக அமர வைக்கப்பட்ட விவகாரத்தில் மாணவியின் தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் புகார். வழக்கு பதிவு செய்யப்பட்ட 3 பேரால் தங்கள் குடும்பத்தினருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ படத்திற்கு UA சான்றிதழ். படத்தில் உள்ள கெட்ட வார்த்தைகளை மியூட் செய்ய தணிக்கை குழு உத்தரவு. டெல்லியில் இம்மாத இறுதியில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையால் பத்மபூஷன் விருதை பெறவுள்ளார் நடிகர் அஜித் குமார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என அதிமுக MP தம்பிதுரை திட்டவட்டம். தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லை என்றும் கருத்து. அதிமுக பாஜக கூட்டணியில் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. கூட்டணியை பிளவுபடுத்த நினைக்க வேண்டாம் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். கோவையில் ஏப்ரல் மாதம் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி மண்டல கருத்தரங்கம் நடைபெறும் என அறிவிப்பு. மேற்கு மண்டலத்தில் உள்ள மாவட்டம் மற்றும் தொகுதி வாரியாக நிர்வாகிகள், தொண்டர்கள் அழைக்கப்படுவதாக தகவல். சமீப காலமாக எத்தனை என்கவுண்டர்கள் நடைபெற்றுள்ளன என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. காவல்துறையினரின் பாதுகாப்புக்காக மட்டும்தான் துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதி கருத்து. ராணிப்பேட்டை நகராட்சி அலுவலகத்தில் பெண்ணை எட்டி உதைத்த இளைஞரால் பரபரப்பு. கடை வாடகை பிரச்சினை தொடர்பாக புகார் அளிக்க வந்தபோது தாக்குதல். விருத்தாச்சலத்தில் அரசு பள்ளி சமையல் அறையில் சிலிண்டர் கசிந்து தீ விபத்து. தீயை அணைக்க முயன்ற 2 ஊழியர்கள் உட்பட 3 பேர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. புதுக்கோட்டையில் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். இலங்கைக்கு கடத்த முயன்ற நபரை அதிரடியாக கைது செய்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார். பூந்தமல்லி அருகே மெட்ரோ ரயில் பாலத்தின் தூண் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. அரசு பேருந்து ஓட்டுநர் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். தினத்தந்தி நாளேட்டில் வெளியான முதல்வரின் மாநில சுயாட்சி குழு குறித்த கட்டுரை. மாநில சுயாட்சி குழுக்கான காரணங்கள், தேவைகள் குறித்த முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் லிப்ட் பழுதாகி பாதியில் நின்றதால் பரபரப்பு. 8 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டிய லிப்டில் 12க்கும் மேற்பட்டோர் ஏறியதால் விபரீதம். கடலூரில் உயிரிழந்த தந்தையின் உடல் முன்பு கண்ணீருடன் திருமணம் செய்த மகன். துக்க நிகழ்வு வீட்டில் திருமணம் செய்து புது வாழ்வை தொடங்கிய தம்பதி. போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டு தரக்குறைவாக நடந்து கொண்டதாக மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மீது புகார். கேரள நடிகை புகார் அளித்ததைத் தொடர்ந்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைப்பு.